இங்க கோபியோட வீட்டுக்கு வந்து போலீஸுமே கோபி அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற செலியனுக்கும் இனியாக்கும் பயங்கரமா கோவம் வர ஆரம்பிக்குது. சொல்லப்போனால் எதுக்காக அம்மா இப்படி பண்ணீங்க, இந்த மாதிரி எதுக்காக அப்பா மேலே கேஸ் கொடுத்தீங்க, அவர் பண்ண தப்பு தான், பட் இதுக்காக இந்த மாதிரி அவரை வந்து கேஸில் மாட்டி விட்டு அவரோட ஃபியூச்சரை நீங்கள் முடிக்க போறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு இருக்க பாக்கியாவும், இங்கே பாரு செலியன், எனக்கு என்ன சரின்னு படுதோ அதான் நான் செய்வேன். அது மட்டும் இல்லாமல் அவர் எனக்கு மட்டும் துரோகம் பண்ணியிருந்தாருன்னா இந்த விஷயத்தில் நான் கண்டுக்கவே மாட்டேன். சொல்லப்போனால் அவரை நான் மன்னிச்சு தான் விட போப்பேன். ஆனால் என்னோட ஹோட்டல் மூலமாக எத்தனையோ கஸ்டமருக்கு இவர் துரோகம் பண்ணியிருக்காரு. 2-3 குழந்தைங்க உயிருக்கு போராடி ஐசியூ வரைக்கும் போயிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவுமே அவங்க சைடு இருக்கிற நியாயத்தை இந்த பக்கம் செலியனுக்கு இனியாக்கும் வந்து புரிய வைக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. அப்ப இனியாவும் இருந்துகிட்டு, அம்மா நீங்க ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கீங்க, நீங்க பண்றது எதுவுமே சரியில்லை, எங்களுக்காக நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணது கிடையாது, அப்பா மட்டும் தான் எங்களுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காரு. ஏன் அந்த டான்ஸ் கிளாஸ் கூட இருக்கட்டு, அன்னைக்கு எவ்வளோ ஒரு முக்கியமான கிளாஸ் நான் சொன்னேன், ஆனா என்னோட ஃபியூச்சரை பத்தி நீங்க ஒரு நிமிஷம் கூட யோசிச்சு பார்க்காம உங்ககிட்ட பணம் இல்லை அப்படின்ற ஒரே காரணத்துக்காக உனக்கு டான்ஸ் கிளாஸே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நீங்க ஃபுல்லாவே அந்த இடத்த விட்டு குவிட் பண்ண பாத்தீங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் பாக்கியாவும் என்ன சொல்றேன்னு தெரியாம திணறிக்கிட்டு இருக்காங்க. அப்ப மறுபடியுமே பாக்கியாவை கஷ்டப்படுத்துற மாதிரி செலியனும் இருந்துகிட்டு, நீங்க உண்மையிலுமே ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க பண்ற விஷயம் எதுவுமே எனக்கு பிடிக்கல, ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க அப்பாவை ரொம்ப வெறுத்து ஒதுக்கிட்டு இருக்கீங்க, அப்பா இந்த அளவுக்கு தப்பு பண்றதுக்கு காரணம் யாரு, நீங்க தான். தாத்தாவோட இறந்தப்போ அவங்கள கொல்லி கூட வைக்க விடாம நீங்க தானே பிரச்சனை பண்ணி அவங்களை வெளியில் நிறுத்தினீங்க, அதுக்காக தான் உங்க மேல பழி வாங்குறதுக்காக இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாட்ட கோவப்பட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல கரெக்டா மாஸ் என்ட்ரி கொடுத்த எழிலுமே, முதல்ல நிறுத்து செலியா, நீ பேசுறது எதுவுமே சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் செலியன் எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப செலியனுமே, இங்க பாரு எழில், உனக்கு இந்த விஷயத்துல எதுவுமே தெரியாது, சொல்லப்போனா அப்பா மேல ஒரு பெரிய தப்புலாம் ஒன்றும் கிடையாது, அவர் அம்மா மேல இருக்க கோபத்துல தேவையில்லாம ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டாரு, ஆனா இந்த ஒரு காரணத்துக்காக அவர் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுவோம் அப்படிங்கிற விஷயம்லாம் ரொம்பவே ஓவர், இது இவங்க வேணுக்குன்னே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியோட மனசை ரொம்பவே கஷ்டப்படுத்துற மாதிரி செலியன் பேசிட்டு இருக்காரு. இதை கேட்டுட்டு இருக்க எழிலுமே, இங்க பாரு செலியன், நீ இப்ப எதுக்காக அப்பாவுக்கு சப்போர்ட் பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா நீ பார்த்துட்டு இருக்க வேலை அப்பா வாங்கி கொடுத்த வேலை தானே, அவர் உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணனால தான் அந்த வேலை கிடைச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் இனியா மட்டும் எதுக்காக அம்மாவுக்கு எதிராக பேசிட்டு இருக்கா தெரியுமா, அம்மாவால் முடியாது அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்த உங்க அப்பா செஞ்சு கொடுத்ததுனால நீங்க வந்து அப்பா வந்து ரொம்ப விரும்புறீங்களா, சொல்லப்போனால் உங்க அப்பா வந்து உங்க மேல ரொம்ப பாசமா இருக்காருன்னு நினைக்கிறீங்களா, அப்படி வாய்ப்பே கிடையாது. அவர் எப்பவுமே வந்து நம்மளை கெடுக்கிறதுக்காக, அதாவது நம்ம அம்மா விட்டு பிரிச்சு நம்மளை தனிப்பட்ட முறையில் அவர் சைடு இருக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, எனக்கு எப்போ புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ செலியனே இருந்துக்கிட்டு, ஏன் உனக்கு இந்த பட வாய்ப்பு கூட அப்பா தான் வாங்கி கொடுத்தாரு, இவ்வளோ நாள் நீ கஷ்டப்பட்டல, அப்போ அம்மா ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கலாம்ல, அவங்க எதுவுமே ட்ரை பண்ணவே இல்லை, கஷ்டப்பட்டு அப்பா உனக்கு ஒரு வாய்ப்பை வாங்கி கொடுத்து அதை உன் கையில் கொடுத்தா இன்னைக்கு நீ அவருக்கே துரோகம் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு செலியனுமே எழில பார்த்து கேட்குறாங்க. இது கேட்டவனே எழிலுமே ரொம்ப கோவப்பட்டு, முதல்ல நிறுத்துறா, நான் என்ன அவரோட ஒரு வாங்கி கொடுத்த பட வாய்ப்பை நான் வச்சுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறியா, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பட வாய்ப்பே வேண்டாம், ஏன்னா அங்கே கோபி என்ன பண்ணார் அப்படிங்கிற விஷயம் எனக்கு நல்லா தெளிவாகவே தெரியும். அந்த பட பூஜைக்கு ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி எங்கள் அம்மா உள்ளே வந்தால் அந்த பூஜையே நடக்காது, உங்களை இந்த படத்தை விட்டு தூக்கிடுவேன்னு சொல்ல வச்சிருக்காரு. அப்போ இது எவ்வளோ பெரிய வன்மம், சொல்ல போனால் எங்கள் அம்மா மேலே அவருக்கு எவ்வளோ பெரிய கோபம் இருக்கணும், எங்கள் அம்மா எனக்கு ஒரு நல்லது நடக்கும்போது அதை பார்க்கக்கூடாதுன்ற அளவுக்கு அவர் அவ்வளோ வக்கரமாக யோசிச்சிருக்காரு. உண்மையை சொல்லப்போனால் அவர் எனக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சா ஏன் அம்மாவும் என் கூட இருந்துட்டு போட்டுமே கூட அப்படின்னு சொல்லி விட்டுருக்கலாம்ல, ஏன் அவர் விடலை, ஏன்னா நான் நல்லா இருக்கணும் அது ஒரு பக்கம் அவருக்கு, இன்னொரு சைடு எங்கள் அம்மா நல்லா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள வாக்குவாதம் ரொம்ப பெருசாகிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வெளியில இருந்து இங்கே ராதிகாவுமே கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுமே அந்த சைடு வரும்போது இங்கே பாக்கியோட வீட்டுக்குள்ள பிரச்சனை வரதை பார்த்துட்டு எதை பற்றியுமே யோசிக்காம டைரெக்டாக வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. வீட்டுக்குள்ள வந்துட்டு செலியனும் ஜெனியை பார்த்து, முதல்ல நீங்க உங்க அம்மாவை எதிர்த்து பேசுறதை நிறுத்துங்க, உண்மையை சொல்லப்போனா உங்க இடத்துல, அதாவது உங்க அம்மாவோட இடத்துல நான் இருந்திருந்தேன் அப்படின்னா நானும் இதை தான் பண்ணியிருப்பேன், ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி கோபி ரொம்ப நல்லவரெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கோபியை பத்தி ராதிகாவுமே பேச ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல செலியன் உனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தாரு தெரியுமா, அந்த வேலை எப்படி கிடைச்சதுன்னு தெரியுமா, அவர் ஃப்ரெண்டு மூலமா ஏற்கனவே வேகன்சியில் இருந்த வேலை தான், எப்படியாவது செலியனுக்கு ஒரு நல்ல விஷயத்தை பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவன் குடும்பத்தோட பாக்கியா விட்டு வந்துடுவான், அவன் தனியாக வந்துட்டானா அதுக்கப்புறம் நான் ஆட்டி வைக்கிற பொம்மையா இருப்பான்னு சொல்லிட்டு உனக்கு அந்த வேலையை வாங்கி கொடுத்ததுக்கு உண்டான காரணமே அதுதான், உங்க அம்மா கிட்ட இருந்து உன்னை பிரிக்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் செலியன் விஷயத்த கரெக்டாக தெளிவாக போட்டு உடைச்சிடுறாங்க. அதே நேரத்தில் இங்கே பாரு இனியா, உனக்கு டான்ஸ் கிளாஸுக்கு உங்க அம்மா காசு இல்லைன்னு சொன்னாங்கன்னு சொன்னல, சொல்லப்போனால் அந்த காசை உங்க அப்பா கொடுத்ததுனால உனக்கு சரின்னு படுது, அப்போ உங்க அம்மா படுற கஷ்டம் உனக்கு புரியல, சொல்லப்போனால் அம்மா அப்பா படுற கஷ்டத்தை நீ எப்பவுமே புரிஞ்சுக்கிட்டது கிடையாது, உங்க அப்பாவுமே அதை தான் பயன்படுத்திக்கிட்டாரு, ஒரு பொண்ணுக்கு எது சரி எது தப்பு அப்படின்ற விஷயத்த தெளிவாக முடிவெடுக்கிற ஒரே ஆள் அம்மா மட்டும்தான், ஆனால் உங்க அப்பா அப்படிலாம் யோசிக்கல, உனக்கு எதுனாலும் சரி அப்படின்னு சொல்லி செஞ்சா அது நல்லதாயிடுமா, சொல்லப்போனால் டான்ஸ் கிளாஸ் தான் உனக்கு சரி அப்படிங்கிறதுனா அது நல்லதாயிடுமா, நீ படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான்
உங்கள் அம்மாவும் இந்த டான்ஸ் கிளாஸ் வேணான்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையை சொல்லப்போனால் அந்த கிளாஸுக்கு சேர்த்து விடணும், பணம் தான் ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சிருந்தா அவங்க கடன் வாங்கி கூட சேர்த்து விட்டுருப்பாங்க. ஆனால் உன்னோட ஃபியூச்சரே அந்த படிப்பை டிஃபெண்ட் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு தான் நீ படிப்பில் தான் கவனத்தோடு இருக்கணும், தேவையில்லாமல் இந்த மாதிரி டான்ஸ் கிளாஸ் போய் உன்னோட திறமைகளையும் அதாவது உன்னோட நாலேஜை நீ வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்க அப்படி பண்ணியிருக்காங்க. அதை விட முக்கியமாக இந்த எழிலுக்கு சொல்லப்போனால் இந்த பட வாய்ப்பு வாங்கி கொடுக்கும்போது கூட அவர் ஏற்கனவே வந்த வாய்ப்பு தான். சரி, எழிலுக்கு நம்ம இந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்து எழில மட்டும் பாக்கியாட்டிருந்து பிரிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பாக்கியா தனியாகிடுவா. அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எங்கள் அம்மாவும் என்கிட்ட வந்துடுவாங்க. அங்கே பாக்கியாவை மட்டும் தனியாக நிற்க வச்சுட்டு உங்கள் கூட இருக்கிற அதாவது உங்கள் அம்மா கூட இருக்கிற உங்கள் எல்லாரையுமே பிரித்து அவர் கூட சேர்த்துக்கணுங்கிறது அவரோட எண்ணம். இந்த எண்ணம் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். அவர் பண்ண ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் தான் இருக்குது. உங்கள் அம்மா கிட்டேருந்து உங்களை பிரிக்கிறது தான் முழு நேர வேலையாக செஞ்சுருக்காரு. அதனால் உங்கள் அம்மாவை எதிர்த்து பேசாதீங்க, உங்கள் அம்மா செஞ்சது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாவுக்கு சாதகமாக பேசிட்டு ராதிகாவுமே ரொம்ப டென்ஷனோட வெளியில் போயிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்ல போனால் இங்கே கோபிக்காக ராதிகாவும் ஹெல்ப் பண்ணுற ஐடியாலே இல்லை. ஆனால் எத்தனையோ முறை இந்த மாதிரி கோபி அவங்க பசங்களுக்கு உதவி பண்ணுறன்ற பேரில் பண்ணுற விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க, அதெல்லாம் பாக்கியா பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அது எதையுமே கேட்காம வாண்டடா பாக்கியாக்கு கெடுதல் பண்ணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணதுனால இங்கே கோபியுமே வந்து உள்ள கடந்து கஷ்டப்பட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராதிகாவுமே அந்த விஷயத்தை அப்படியே விட்டுறாங்க.